கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களைச் செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? ஆம், இந்த வார்த்தையின் மூலம் இன்றைக்கு ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த விரும்புகிறார். இந்த சம்பவம் எப்பொழுது சொல்லப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, அங்கே செங்கடல் வழியாக அவர்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து அவர்களை பின்துரத்தி கொண்டு வந்த சேனை அந்த கடலிலே அமிழ்ந்து போனபோது அவர்கள் பாடின பாடலாய் இருக்கிறதை இதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கண்ணார இந்த அற்புதத்தை அவர்கள் கண்டதை பார்க்கிறோம். அதாவது உலகத்துல எங்கேயுமே நடக்க முடியாத ஒரு காரியம் கடல்ல அவர்களுக்கு ஒரே நொடி பொழுதுல அவர் வழி அமைத்து கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ இன்றைக்கு உங்களுக்கு அடைக்கப்பட்ட வழிகள் என்னவா இருந்தாலும் அவர் அதை என் வழியே இல்லாத இடங்கள்ல கூட வழிகளை உண்டு பண்ணி தர அவர் வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு உங்களை பின்தொடர்ந்து எந்த சத்துரு வந்தாலும், அதாவது எந்த சத்ருவினுடைய கிரியைகள், பிசாசின் கிரியைகள் வந்தாலும் அதை ஒரே நொடி பொழுதுல அழித்து போடுகிற தேவன் இன்றைக்கு சிலுவையில் அத்தனை சத்ருவின் கிரியைகளையும் அவர் அழித்து போட்டு விட்டார் என்பதை நீங்கள் நம்புகிறது மாத்திரம்தான் உங்க வேலை. கர்த்தர் அதற்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு கட்டளையிடுகிறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. அந்த அதிகாரத்துல 3வது வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அப்ப அவர் சொல்றாரு, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். யுத்தம் கர்த்தருடையதுன்னு மோசே கிட்டங்க மோசே அங்க ஜனங்கள் கிட்ட சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் செய்கிற ரட்சிப்ப நீங்க நிச்சயம் பார்ப்பீங்க. அதுக்கு ஒண்ணே ஒண்ணு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நம்ம அமைதியா ரெஸ்ட்ல இருந்து அவரை மாத்திரம் பார்த்தா போதும். யுத்தம் அவருடையது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையின் யுத்தம் என்ன? யுத்தங்கள் என்ன? அதை அவர் பார்த்து கொள்வார். உங்க வேலை அவருடைய அந்த வாக்குத்தத்தத்துல நீங்க இளைப்பாறுவதும் அவரை துதிக்கிறதும் அவர் பிரசன்ஸ்ல என்ஜாய் பண்றதும் தான் நம்ம வேலையை தவிர நம்ம எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. 8வது வசனம் சொல்லுது, உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது, ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. நம்ம எப்படி ஒரு தேவனை ஆராதிக்கிறோங்கிறத இந்த வார்த்தையின் மூலம் அறிந்து கொள்ளலாம். அதாவது அவர் மூச்சு விட்டா போதும், அங்க ஜலம் என்ன செய்யுது? குவிந்து நிக்குது. இவ்ளோ பெரிய வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இன்றைக்கு உங்க பிரச்சனை என்ன? அவருடைய ஒரு மூச்ச அனுப்புனா போதும், உங்களுக்கு பாதைகள் திறக்கிறத நீங்க பார்ப்பீங்க. இந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். உங்க வாழ்க்கையில ஒரு நாளும் குறைவு இருக்காது அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்ளணும். சங்கீதம் 86 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 10ஆம் வசனம்லாம் இதைத்தான் மறுபடியும் உணர்த்துகிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரே, தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை. தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன். வேதத்துல இந்த பரிசுத்தவான்கள்லாம் அவர் செய்தவைகளை அவங்க பார்த்து லிட்ரலா பாடின சங்கீதங்களா இது இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவருடைய அவருடைய அவர் செய்கிற கிரியைகளை அவர்கள் கண்ணார கண்டு இந்த வார்த்தைகளை அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலும் கூட தேவன் இப்படிப்பட்ட அற்புதங்களைத்தான் எத்தனையோ நாட்களாக, வருஷங்களா நமக்கு எத்தனையோ அற்புதங்களை செய்து கொண்டு தான் இருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன செய்றோம்? தற்கால சூழ்நிலைய பார்த்து தேவன் எதுவுமே செய்யலங்கிற இடத்துக்கு முடிவுக்கு வந்து நம்ம சோர்வுக்குள்ள இருக்கிறோம். இல்ல, அவர் செய்த பூர்வ காலத்து அதிசயங்களை நீங்க நினைவு கூருங்க. அவரைப் போல தேவன் இல்லை. அவரைப் போல அற்புதங்களை செய்கிறவர் ஒருவரும் இல்லை. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி வசனம் சொல்லுது. இன்றைக்கு அவரை துதிக்க ஆரம்பிங்க. இந்த வருஷத்தின் கடைசி நாட்களுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். முழுமையுமாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை துதிக்க ஆரம்பிங்க. வழியே இல்லாத இடங்கள்ல வழி உண்டாகிறதையும், உங்களுக்கு பின்தொடர்ந்து வந்த சத்துரு அது அமிழ்ந்து போகிறதையும், எந்த இடத்துல எந்த அற்புதத்தையும் அவர் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நீங்க நினைத்து அதை நன்றி செலுத்த ஆரம்பிக்கும் போது அந்த காரியங்கள் தானாய் உங்க வாழ்க்கையில நடக்கிறத பார்க்க ஆரம்பிப்பீங்க. சங்கீதம் 77 13 14 மறுபடியும் அதைத்தான் உணர்த்துகிறது. தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் யார்? அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர்.
அதிசயங்களை செய்கிறவர் அவர்தான். இன்றைக்கு நமக்குள்ளே அவருடைய வல்லமை என்ன செய்கிறாராம்? விளங்க பண்ண போகிறார். இந்த வருஷத்துல கடைசி நாட்கள்ல நிச்சயமா நமக்குள்ளே அவருடைய வல்லமையை விளங்க பண்ணி, கர்த்தர் பெரிதான காரியங்கள ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்வார் என்பதுல சந்தேகமே இல்ல. நீங்க அனைவரும் அதை அத நீங்க பார்ப்பீங்க. உங்க கண்ணால பார்ப்பீங்க. அந்நிய கண்கள் அல்ல. உங்க சொந்த கண்கள். அவரே தேவன். அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை என்பதை நீங்களும் பாட ஆரம்பிக்கிற நாட்களுக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமக்கு நிகரானவர் இந்த பூமியில் யாரும் இல்லை அப்பா. ஆண்டவரே, நீரே அற்புதங்களை செய்கிற தேவன். இந்த நாளிலும் இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வல்லமை அப்பா ஜனங்களாகிய எங்களுக்குள்ளே நீர் விளங்க பண்ணுகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை இதுவரைக்கும் எதெல்லாம் தாமதமாகி கொண்டிருந்ததோ ஆண்டவரே, அத்தனை காரியங்களிலும் என் தேவன் அப்பா ஒரு அற்புதத்தை நீர் செய்து வழியே இல்லாத இடங்களில் அப்பா உம்முடைய மூச்சு காற்றை நீர் அனுப்பி வழிகள் உண்டாக்குகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.